வணக்கம் நண்பர்களே. காரா சேவ் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த காரா சேவ் வந்துங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை கலர் காரா சேவ், இதில் வந்து சிவப்பு கலர் காரா சேவ் இருக்குது. இந்த வெள்ளை கலர் காரா சேவ் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 100 கிராம் வந்து உப்பு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 100 கிராம் உப்பு போடுறோன்னா 5 கிலோ மாவு போட போகிறோம். அதனால் 100 கிராம் உப்பு, 50 கிராம் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளுங்க. தேவையான அளவுக்கு வந்துங்க நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோங்க. அவங்க வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அளவு தெரியும். நீங்கள் செய்ய பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க. தண்ணி வந்து ஏன் கலராக இருக்குதுன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து மாவு போட்டிருக்கிறாங்க. அதனால் தண்ணி வந்து கலராக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடலை மாவுங்க. கடலை மாவு வந்து 1.5 கிலோ, அரிசி மாவு வந்து 3.5 கிலோங்க. மொத்தம் வந்து 5 கிலோ மாவு. இவங்க வந்து தனித்தனியாக வந்து பிரித்து போடுவாங்க. மொத்தம் வந்து 20 கிலோ போடுறாங்கன்னா அதை 4 சிங்கலாக பிரித்து போடுவாங்க. நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ செய்கிறீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து அளவை வந்து சேர்க்க வேண்டிய பொருளை வந்து அப்படியே கம்மி பண்ணி நீங்கள் செஞ்சுக்க வேண்டியதாங்க. காரா சேவ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து கடையிலே வாங்க மாட்டீங்க. மாவு வந்து அவங்க எப்படி பிசைகிறாங்களோ அந்த மாதிரியே பிசைங்க. அப்போ தான் வந்து காரா சேவ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து நிறைய மிச்சரு, காரா பூந்தி, காரா சேவு, ஓலை பகோடா, சிப்ஸு, இந்த முறுக்கு, இந்த நவதானியங்கள், தானிய வகைகள்லாம் எப்படி எல்லாம் தயார் பண்ணுறாங்களோ அனைத்து விதமான வீடியோக்கள்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மாவு வந்துங்க ஒரு அளவுக்கு வந்து மாவை வந்து பிசைஞ்சிட்டாங்க. மாவு பிசைய பார்த்தா கொஞ்சம் கவனமாக பிசையணும். நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மாவு வந்து தண்ணியாக போயிடும், கொல கொலன்னு ஆகிடும். மாவு வந்து லூஸ் பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. மீடியமாக வந்து மாவை வந்து பிசைஞ்சி வச்சிங்க. அப்போ தான் வந்து காரா சேவ் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக மொரன்னு இருக்கும். மாவு வந்து அவங்க எப்படி பிசைகிறாங்கன்னு பார்த்துங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் மாவை பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் வந்து காரா சேவ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடை பக்கமே நீங்கள் போக தேவையில்ல. கம்பெனிலாம் வந்து இப்படி தான் செய்வாங்க. வேறு எந்த ஒரு பொருளும் சேர்க்க மாட்டாங்க. அது கூட தேவையில்லாததெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வானலுக்கு தகுந்த மாரி இந்த அச்சு வரும். கம்பெனிலாம் வந்து இந்தமாரி அச்சு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த அச்சு வந்து எல்லோரும் வந்து இந்தமாரி செய்ய முடியாது. எண்ணெய் சட்டிக்கு மேலே வச்சு செய்ய முடியாது. இந்த வேலை தெரிஞ்சவங்க மட்டும் தான் செய்ய முடியும். நம்ம வீட்டில் வந்து முறுக்கு அச்சு வச்சுருப்போம். அதால் வந்து நீங்கள் செய்யுங்க. இதேமாதிரி சின்ன சின்ன சைஸ் அச்சு வந்து நம்ம ஊரில் உள்ள இரும்பு ஜாமான் விற்கிற கடைங்கள்லாம் வந்து இந்தமாரி அச்சுலாம் கிடைக்கிது. நீங்கள் அந்த அச்சை வாங்கிக்க வேண்டியது தான். இதில் வந்து வச்சு தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் இந்த காரா சேவ் வந்து நல்லா வெந்து வரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த காரா சேவ் செய்ய பார்த்து வந்து நீங்கள் வந்து புது எண்ணெயில் தான் வந்து செய்யணும். நம்ம வீட்டில் தாளிச்சிட்டு வச்சுருப்பீங்கள எண்ணெய், அந்த எண்ணெயெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா காரா சேவ் வந்து கருகி போயிடும். அப்போ வந்து கலர் வந்து மாறிடும், உங்களுக்கு சிவப்பு கலரில் மாறிடும். ஒரு கருகுன மாரி ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு இருக்காது. நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ஏன்னா வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில்னால் உங்களுக்கு வந்து 1 வாரம் தான் தாங்கும். பாம் ஆயிலில் போட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து நிறைய இடத்துலலாம் கடைங்கள்லாம் வந்து இந்தமாரி இங்கேருந்து பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கடைங்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நிறையா வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க.